ஹலோ வியூவர்ஸ். நம்ம இப்ப நம்மளுடைய நாட்டின் பிரதமரை பத்தி தான் பார்க்க போறோம். குஜராத்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து பிஜேபியில அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து தற்போது இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உள்ளடங்கியதுதான் நம்ம நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவருடைய பிறப்பானது 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி குஜராத்ல இருக்கக்கூடிய மேசானா மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வத்நகர்ல தாமோதர் தாஸ் முல்சன் மோடி அப்படிங்கிறவருக்கும் ஹீரா பென் அப்படிங்கிறவருக்கும் மகனாக பிறந்திருக்காரு நரேந்திர மோடி. மொத்தமா பாத்தீங்கன்னா 6 மகன்கள்ல இவர்தான் 3ஆவதா பிறந்தாராமா. அண்ட் இவருடைய குடும்ப வட்டத்தை பத்தி பாத்தீங்கன்னா இவருக்கு யசோதா பெண் அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. இவர்களுக்கு குழந்தை எதுவுமே இல்லையா. 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்ல வடோதரா பகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அப்போ அதுல தனக்கு யசோதா பெண் அப்படிங்கிறவரோட திருமணம் நடந்ததாக குறிப்பிட்டிருந்திருக்காரு நரேந்திர மோடி. அப்போ இது தொடர்பான சர்ச்சைகள் பரபரப்பா பேசப்பட்டுச்சாம். மேலும் ஒரு தகவல் சொல்லவா. இவருடைய இளமை பருவம் ரொம்பவே சுவாரஸ்யமானதான். வட்நகர் மேல்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருந்த போதே ரயில் நிலையத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் டீ கடையில வேலை செஞ்சாராம். தன்னுடைய 8வது வயதிலேயே RSSல உறுப்பினரா சேர்ந்தாராம் மோடி. அதுக்கப்புறமா குஜராத் பல்கலைக்கழகத்துல அரசியல் அறிவியல்ல அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல முதுகலை பட்டம் பெற்றாராம். அதுக்கப்புறம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படிங்கிற அமைப்பின் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டாராம். நெருக்கடி நிலையின் போது பல போராட்டங்கள்ல கலந்துகிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க. RSSன் தீவிர பற்றாளராகவும் மாறினாராம் மோடி. பிஜேபியில உறுப்பினராக சேர்ந்தாராம். அதுக்கப்புறம் உறுப்பினராக சேர்ந்த ஒரு வருட காலத்திலேயே குஜராத் மாநில பொது செயலாளராகவும் நியமிக்கப்பட்டாராம். மேலும் இவருடைய திட்டமிடுதல் இன்னுமே சுவாரஸ்யமானதுங்க. 1988 முதல் 1995 வரையிலான காலகட்டத்துல மிக சிறந்த திட்டமிடுபவராக செயல்பட்டாராம் மோடி. குஜராத் பாஜகவை ஆளுங்கட்சியாக்க தேவையான அடிப்படை பணிகளை சிறப்பாக ஒருங்கிணைச்சவர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்காரு. இந்த சமயத்துல 2 முக்கியமான தேசிய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பணியும் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதுல ஒண்ணு சோம்நாத் முதல் அயோத்தி வரையிலான அத்வானியின் ரத யாத்திரை. அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலான யாத்திரை அப்படின்னு 2 பொறுப்புகள் இவர்கிட்ட வந்திருக்கு. இவற்றையெல்லாம் சரியாக செயல்படுத்தி தான் யார் அப்படிங்கிறத நிரூபிச்சாராம். 1998ஆம் ஆண்டுல இமாச்சல பிரதேசம், குஜராத் தேர்தல் பொறுப்பாளராக அத்வானியால நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றின் பொதுச் செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு மோடி. அதுக்கப்புறமா அடல் பிஹாரி வாஜ்பாய் 1998ல பிரதமராக பதவியேற்ற பொழுது மோடிக்கு தேசிய செயலாளர் அப்படிங்கிற பதவியும் வந்து சேர்ந்திருக்கு. அப்போதைய குஜராத் முதல்வராக இருந்த கேசுபாய் பட்டேல் ராஜினாமா செஞ்சதை அடுத்து 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி குஜராத் முதல்வராக மோடி பதவியேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடந்த இடைத்தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காரு. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாராம். அதே ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலை வெற்றி பெற்று 2வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 2007, 2012 ஆகிய தேர்தல்ல தொடர்ந்து வெற்றி பெற்று 4வது முறையாகவும் குஜராத் முதல்வராக பதவியேற்றிருக்காரு. பதவி ஏற்றது மட்டும் இல்லாம குஜராத் முதல்வராக திறம்பட செயலாற்றினார் அப்படின்னு இப்ப வரைக்கும் அவருக்கு பெருமைக்குரிய ஒரு பெயர் இருக்காங்க. நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காரு நரேந்திர மோடி. மாநிலத்தின் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்ட மோடி சோலார் மின் உற்பத்தியினை அதிகப்படுத்தி குஜராத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியிருக்காரு. இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தவிர்க்க குட்கா அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காரு. மும்பை தாக்குதலுக்கு பின்னாடி குஜராத் கடலோர பாதுகாப்பை பன்மடங்கு பலப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தண்ணீர், சாலை வசதிகள், பெண் கல்வி, ஆரோக்கியம், ஊழலற்ற நிர்வாகம், விவசாயம், தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து துறைகளிலுமே பாத்தீங்கன்னா பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி குஜராத் மாநிலத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டினாரு. மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது அப்படின்னா மோடியின் அரசியல் ஆளுமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். இவர் வாங்கிய விருதுகள் இன்னும் ஏராளமானது இருக்குங்க. 2006ஆம் ஆண்டு இந்தியா டுடே நாளிதழ் இந்தியாவின் சிறந்த முதல்வர் அப்படிங்கிற விருதை வழங்கி கௌரவித்தாங்க. குஜராத்ல கணினி துறையில இவர் ஏற்படுத்திய வளர்ச்சிக்காக கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு ரத்னா விருதை வழங்கி கௌரவிச்சாங்க. 2009ஆம் ஆண்டு ஆசியாவின் சிறந்த FDI பர்சனாலிட்டி அப்படிங்கிற விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டாரு. 2012ல டைம் பத்திரிகையின் முதல் அட்டையில இந்தியாவின் சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவராக சித்தரிக்கப்பட்டாரு. நரேந்திர மோடியின் தலைமையிலான குஜராத் அரசாங்கம் சிறந்த நிர்வாகத்திற்கான உதாரணம் அப்படின்னு அமெரிக்கா புகழாரம் சூட்டியிருக்காங்க. மக்களோட நேரடியாக இணைத்திருப்பதை தவிர இணையதளத்திலும் வலுவான மக்கள் தொடர்பு கொண்டிருக்காரு. இந்தியாவின் தொழில்நுட்ப விரும்பியாக அறியப்படக்கூடிய தலைவர் இவர்தான். மக்களை இணையதளம் மூலமா சென்றடைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாரு இவரு.
அண்ட் இவர் பாத்தீங்கன்னா Facebook, Twitter, Google Plus, Instagram, SoundCloud, LinkedIn, Weibo அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சமூக வலைத்தளங்கள்ல வெகுவா பயன்படுத்திட்டு வராரு மக்களோட தொடர்பு கொள்வதற்காக. 2014ஆம் ஆண்டு மே 26ல இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றாரு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பிறந்த முதல் பிரதமர் இவர்தான். இவர் அறிமுகப்படுத்திய இன்னும் பல சிறப்பான திட்டங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, பல சலசலப்புகள், சர்ச்சைகள் இவர பத்தி எழுந்துகிட்டே இருந்தாலும் கூட, இன்னைக்கு வரைக்கும் நாட்டையும் மக்களையும் கட்டி காப்பாத்தக்கூடிய ஒரு திறமை இவருக்கு இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சோ ஓகே கைஸ், நம்ம நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.